பிளேட்லெட் கவுண்ட் லோ. பொதுவாக பிளேட்லெட் கவுண்ட்டுங்கிறது 1,00,000 மேலே இருக்கும். ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாரு. அவருக்கு பிளேட்லெட் கவுண்ட் 50,000க்கு கீழே தான் இருக்கு. அவர் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குறாரு. பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுடைய அந்த இயர்லி டெஸ்ட் எடுக்கிறப்ப அது பாதிப்பாகும். ஏன்னா கவுண்ட் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் சிக்கல் வரும். சமயத்தில் அது வேலையில வாய்ப்பாகும். அதுக்காக பிளேட்லெட் கவுண்டை உயர்த்திக்கணும் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அவருடைய அந்த பாஸ்ட் ஹிஸ்டரியை கேட்கும்போது, சார் உங்கள் வாழ்க்கையோட மனநிலை எப்படி இருக்கு, உங்கள் வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குன்னா, சார் வேலை எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அது இல்லாமல் என்னுடைய மேலதிகாரிகள் எப்பவுமே என் மேல என்னை குறை சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீ ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அவங்க டெர்மினேட் பண்ணி விட்டுருவேன், பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நட்டிட்டே இருக்காங்க. அப்போ நான் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல வாழ்ற மாதிரியே எனக்கு ஃபீலா இருக்கு சார். என் வேலை எனக்கு பாதுகாப்பு இல்லை, என்னுடைய பாதுகாப்பு இல்லாத இந்த சூழல் தான் சார் எனக்கு அதுலயே வாழ்ந்துட்டு இருக்கிறதா சார் எனக்கு மன உளைச்சலா இருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிளேட்லெட் கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்போ யார் யாரெல்லாம் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல வாழ்றாங்களோ, நான் அன்சேஃப், நான் அன்ப்ரொடெக்டட் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப லோவா. ஏன்னா பிளேட்லெட்டே உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கிறது தான். நீங்களே நான் எனக்கு ப்ரொடக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறப்போ உங்க பிளேட்லெட் கவுண்ட் தன்னால குறையாது. அப்போ பிளேட்லெட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணா நம்ம என்ன செய்யணும்னா, நான் பாதுகாப்பா தான் இருக்கேன், நான் ரொம்ப சேஃபா தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த மனநிலைமையை ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க கொண்டு வரணும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் பலமா இருக்கேன், நான் ப்ரொடக்ஷனா இருக்கேன், எனக்கு சேஃப் இருக்கு அப்படின்னு நினைச்சாலே உங்க பிளேட்லெட் கவுண்ட் தன்னால இன்க்ரீஸ் ஆயிடும்.